வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்ட வீடியோ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியோட ஒரு பவர்ஃபுல்லான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வேஸ்ட்டான ஒரு ஆயில் கேனில் தான் பண்ணியிருக்கேன். இதனால் இதை சும்மா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனுக்குரிய சர்க்யூட் போர்டு. இது எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. அதுக்கடுத்து இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனுக்குரிய ஆன் ஆஃப் பட்டன், சார்ஜிங் போர்ட் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு, அடுத்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே இது ஃபங்க்ஷன் இது பார்த்துக்குறோம். அதுக்கடுத்து இது வந்து சாங்ஸ் கேட்குறது, அதுக்கடுத்து யூஎஸ்பி போர்ட், எஸ்டி கார்டு போர்ட் எல்லாமே இதிலேயே வந்துடும் சின்னதுலேயே. இதை வந்து வாங்கிக்கோங்க ஒன்று. அடுத்து வயர் கனெக்ஷனையும் இதுக்கு சேர்த்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் இது இருக்காது. அப்படின்னா இதை வந்து தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து அவசியம் தேவை. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற அளவு வந்து வாங்கிக்கலாம். 5 வாட் 10 வாட் எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து 5 வாட் வந்து வாங்கிக்கிறேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. இது ஒன்று கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து முக்கியமாக தேவை. இது வந்து 3.7 வோல்ட் பேட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய லேப்டாப் பேட்டரியிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எப்படி எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா இது பழைய லேப்டாப் பேட்ரி வந்து இருந்துச்சு ஒன்று. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இதில் வந்து 6 செல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேட்டரிக்கும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். 2.1 வோல்ட் இது இருக்குது. ஸோ இது வந்து சரியில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு மேலே இருக்குது, 3.1க்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து 2 பேட்ரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த இது 2 பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன் 2 பேட்ரி. ஸோ இப்படி தான் நான் பேட்ரி வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வேஸ்ட்டான ஒரு ஆயில் கேன் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் தான் நம்ம ப்ளூடூத் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டரியை வந்து நம்ம கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பேட்டரியை வந்து அந்த கனெக்ட் பண்ணியே இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மெட்டல் இதை 2 சேர்த்து இந்த மாதிரி கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கடுத்து இது பேட்டரி வந்து தனித்தனியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டேப் சுற்றிடுறேன் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க. அப்போனா கொஞ்சம் பேட்ரி வந்து தனித்தனியாக வராது. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து போர்டு இருக்குது பார்த்திங்களா. போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எஸ்பின்னு 2 இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஸ்பீக்கருக்குரியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு அண்டு பேட்ரின்னு ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு வந்து பேட்டரிக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷன் இதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த இதை வந்து கரெக்டாக பார்த்து தரணும். கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே வந்து பாசிட்டிவ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தந்துக்கோங்க. நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணியே இதை வந்து பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப் வந்து கொஞ்சம் மேலே வந்து லேப்டாப் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா டாப் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அதுதான் பாசிட்டிவ் இதில். அதுக்கடுத்து இந்த மாதிரி வயரையும் நான் வெட்டி அதிலோட ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பேட்டரி இதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. நம்மளுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இது 2 ஸ்பீக்கருக்குரியது. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸ்பீக்கருக்கு வந்து இதை 2ஐயும் இந்த மாதிரி இதில் வச்சு சால்ட்ரிங் வந்து பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கருக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இது சிம்பிளாகவே நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே கனெக்ஷன் வந்து பக்காவாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நான் வந்து பவர் பேங்க் இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து மொபைல்லேருந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் பேர் கொடுத்து. இப்போ மொபைலில் வந்து ப்ளூடூத் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா PT009 ஏன்னு இருக்குது பார்த்திங்களா. அதுதான். அதை வந்து பேரை வந்து கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பேர் ஆயிடுச்சு. கனெக்டட். 30% வந்து சார்ஜும் இருக்குது அந்த பேட்டரியில். இப்போ நீங்கள் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு மொபைலில் இதில் வச்சே பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்சிஎஸ் இதிலேருந்தே ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஆட் வருது.
connection changes you. சூப்பர், சவுண்டு நல்லாவே கேட்குது. ஸோ சவுண்டு ஏற்றி இறக்கி எல்லாமே கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. சூப்பர். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து கேனில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். கேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரை வந்து வச்சு அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி அளவு வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து அளவு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வச்சு நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி சும்மா நோட் பண்ணிவிட்டு கத்தியை கொஞ்சம் சுட வச்சு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக சுற்றி வந்து வெட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து அடுத்து ஸ்பீக்கரை வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாகவே ஃபிட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் போர்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் நெத்தலுங்கொத்தலமாக இருக்கும். ஸோ ஏன்னா கீழே வந்து யூஎஸ்பி போட்டு அப்படி இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டை வச்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கார்ட்போர்டை வச்சு இப்படி ஒட்டியாச்சு. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். இப்போ அந்த கனெக்ஷனுக்கு வந்து பின்னாடி வந்து நான் வெட்டிக்கிறேன். அதே அளவை வச்சு வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பின்னாடி வந்து அதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேட்ரி இருக்குது பார்த்திங்களா, பேட்ரியை வந்து ஒட்டி கீழே வந்து ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி பேட்ரியை வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் போர்டை வந்து உள்ளக்க ஃபஸ்ட்டு அங்கே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு பேட்ரியை வந்து ஒட்டுங்க. சால்ட்ரிங் நம்ம பண்ணனால கொஞ்சம் ஒயர் கனெக்ஷன்ஸ்னால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து சர்க்யூட் போர்டை வந்து பின்னாடி கூட இந்த மாதிரி எடுத்து அதையும் க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கடுத்து ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, ஸ்பீக்கரை வந்து நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டினாலும் சரி, இல்லாட்டினா க்ளூ வச்சு ஒட்டாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வுக்கு வந்து விழுந்துடும் அதுக்காக. ஸோ அதனால் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். க்ளூவையும் ஒட்டிக்கோங்க, ஒட்டிட்டு ஸ்க்ரூ வச்சும் டைட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு நல்லா சுற்றணும்னாலே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கரெக்டாக உள்ள போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ராங்காக வந்து சுற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வெளியே வச்சு அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர். பாருங்கள் லுக் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக ஆயில் கேனில் வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது போக இதை தூக்கிட்டு போக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இதை வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாங் வந்து ப்ளே பண்ணலாம். ஃபுல் சவுண்டு வச்சு எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த லெவலுக்கு வந்து சவுண்டு இருக்குது அப்படின்னு. இது 5 வாட் ஸ்பீக்கர் தான். நீங்கள் 10 வாட் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா பேட்டரியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 4 பேட்டரியை வச்சுக்கோங்க. சூப்பர், சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. Step by step, the clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight, we will fly above the sky. We are heroes tonight, yeah. We are heroes tonight, we will fly above the sky. We are heroes tonight, yeah. இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது.
சூப்பராகவே ஒர்க் ஆகுது இது. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அதிருது. நீங்கள் 5 வாட்டுக்கு பதிலாக 10 வாட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பேட்டரியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். நீங்களே செஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஒரு ரூ. 250 ஆகும். அவ்வளோதான். பேட்டரியும் சேர்த்திங்க அப்படின்னா ரூ. 400 ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.